எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜென்டல்மன்டா அந்த சாங் வந்து டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ், அவர் அழகான ரொம்ப நல்ல டான்சர், அதுவும் நல்ல அழகா கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் ப்ரொடியூசர் சார் கிட்ட கேட்டிருந்தேன் இந்த சாங் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் பண்றோம். நாங்கள் வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு கேமராமேனா இருந்து ஒரு டைரக்டரா இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகா வாங்கியிருக்காரு விஷுவல்ல. ஆல் தி பெஸ்ட் பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லணும்னா பெரிய சர்ஜன், அதாவது அப்படி ஒரு டாக்டர் சார். நீங்க இந்த வரிகள்லாம் எவ்வளவு அழகா அற்புதமா என்ன விஷயம்னா, அவருக்கு இருக்கிற ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்றேன், அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கும் புரிஞ்சது. என் டாக்டரும் டாக்டர் சார் 2 years 3 years அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இங்க வந்து பண்ணி அதை வந்து போனாங்கன்னா எல்லாருக்கும் நினைச்ச ப்ரொஃபஷனல். அவர் சொன்னாரு நான் இப்படிதான் வரணும்னு நினைச்சேன், ஆனா டாக்டரை போனாங்க நினைச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு. ஆனா இந்த டைம்ல வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ள தெரிய வச்சிருக்கு. நெக்ஸ்ட் விஸ்வாந்த். எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்னைக்கு கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும். நான் ரியாலிட்டியில ஒரு ஜட்ஜா இருக்கும்போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக் ஆடணும் பெரிய டான்சர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டைரக்டா வந்து உங்க முகம் கலையா இருக்கு, நீ நல்லா ஆக்டிங் பண்ண. அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அதை எடுத்து இன்னைக்கு மாபெருமா ஒரு விஸ்வரூபமா வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லயே பார்த்தாலே தெரியுங்க ஜென்டல்மன் அந்த அந்த அதாவது இவரோட என்ன சொல்லனா ஒரு விஷயத்த பண்ணனா இவ்வளவு பண்ணா அவ்வளவு பண்ணாங்கல்ல 100% கொடுப்பாரு. அதான் விஸ்வாந்த். ஸோ அது நம்மளால ஸோ அதுதான் எனக்கு விஸ்வாந்த் கிட்ட ரொம்ப பிடிச்சது. ரொம்ப 100% ஒர்க் பண்றது. இவங்களுக்கு பிகைன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிம்புதேவன் சார், துரை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். சிம்புதேவன் சார் சொல்லணும்னா நாங்க எல்லாரும் தெரியும் நம்மள புலி தளபதிக்கு புலி, அந்த ஜிங்கிலியாலாம் அவரு அந்த பாட்டுல ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு விஷயம் இருக்கணும், செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த நேரத்துல பெரிய நன்றி சொல்லுவேன் சார் உள்ள நான் ஒர்க் பண்ணதுக்கு. அப்படி இன்னைக்கு ஆல்பம்லாம் இன்னைக்கு வந்து சூப்பரா வர்றதுக்கு வந்து நிறைய படத்துல வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்கறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் போட்டு தெரியும். நம்ம போட்டுன்னு ஒண்ணு சிம்புதேவன் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் ஒரு ஆல்பமா ஒரு சாங் பண்ணிருக்காரு. அதுலயும் கோரியோ பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு படத்துல சாங் இருக்க மாட்டேது. ஏன்னா அந்த கான்செப்டா வந்து அவங்க அற்புதமா அந்த கதைக்குள்ள போறாங்க. இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்கறது எங்க நடன கலைஞர்களுக்கு வந்து சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் விஷயம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறம் இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் லெஜண்ட் அவருக்கும் வந்து நன்றி வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னாரு விஸ்வாந்த் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும் போது, அண்ணன் ஏதோ சின்னதான் ஆல்பம் சாங் பண்றேன் வாப்பா தம்பி, நீங்க இங்க வந்தா பெரிய படமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற லெவல்ல உண்மையிலே வந்து செம்மையா வந்து பண்ணிருக்கீங்க. ஜெண்டா மாட்டா வந்து வேற லெவல்ல வந்திருக்கு. டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமா எனக்கு மாஸ்டர் சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன். பயங்கரமா ஆடி இருக்காரு விஸ்வாந்த் அண்ணன். வாழ்த்துக்கள்ங்க. அபி நட்சத்திரா அவங்களும் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் ஒன்னே சொல்லி அவங்க இந்த நிகழ்ச்சி இவ்வளவு விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க, பயங்கரமா நடக்குதுன்னா கண்டிப்பா முருகனோட அருள் இல்லாம இங்க நடக்காது. நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள். நான் வரும்போது சொன்னேன் பிளாக் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா நான் எந்த கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன், இப்படி வந்தா நீங்க யாருன்னு தெரியாது, போய் மஞ்சள் கலர்ல என்ன போட்டாலும் கண்டிப்பா கரெக்டா வரப்பா சொல்லிட்டு மஞ்சள் கலர்ல போட்டு வந்துட்டீங்க. சூப்பர்ங்க. அப்புறம் வந்து சொல்லி ஆகணும் நம்ம ஹாரிஸ் வினோத் ப்ரோ, அவங்க சொல்லி ஆகணும் வேற லெவல்ல வந்து எல்லாமே பண்ணிருக்காரு. அதை வந்து டைரக்ஷன், எடிட்டிங், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா பண்ணிருக்காரு. எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்டர், சார் வந்து யூபிஎஸ். அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யூபிஎஸ் இருக்காது அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. தொடர்ந்து மீட் பண்ணுவோம், பார்ப்போம். தேங்க்யூ. Thank you so much. Thank you, Sharat sir. Behind every successful man there is a woman அப்படின்னு சொல்றாங்க. ஷரத் சாருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி.
கிருத்திகா சரத் அவர்களை மேடைக்கு வருவீர் அன்புடன். எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க? எதிர்பாராதை எதிர்பாருங்கள். So a few words from the better half of Sharath அவர்கள். பேயை பார்த்து பயப்படணும் இல்லையோ, இவங்கள பார்த்து பேயிலையும் பயந்துருந்தாருங்க. தேங்க்யூ. Thank you. Thank you so much, and very good evening to one and all, and thank you so much for calling me. And மெயினாக நம்ம வந்தது விஸ்வாந்த் அண்ணா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா, தேங்க்யூ ஸோ மச். விஸ்வாந்த் அண்ணா கொஞ்சம் வருஷங்களா எனக்கு தெரியும், அவர் கூட அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ அவருக்குள்ள ஒரு பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஏதாவது சாதிக்கணும், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன்னை டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது, நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்க, அப்படிதான் சொல்லுவார். இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thank you so much, and I want to thank my producer sir and director Anna. Thanks a lot, and I'm very happy to be a part of Jandamata song. And idoda theme first romba attractive ah irundhathu because horror nalla enakku romba pidikum, plus dance, so romba edirpaarpadal irundhuchu. Finally output paakumbodhu romba satisfied ah irukena. Thank you so much, and I think hope ellarume enjoy panninga na namparen. Thank you. நீங்க ஆக்சுவலி சூப்பரா பேசுறீங்க, டாக்டர் மாதிரி இல்ல. அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஜண்டமட்டா வாங்க மேல வாங்க. விஸ்வாந்த் தான் கூப்பிட்டு இருந்தாரு, ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லா ஆர்டிஸ்டையும் நான் நோட் பண்ணுவேன், ஏன்னா ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோ கிட்டையும் அந்த படத்துடைய டைரக்டர் கிட்ட மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையுமே அது இருக்கு. அது இவரை நான் கபாலியில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அது யாருமே தெரிய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்ல மாசா அவரோட பொண்ணைய சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ. அண்ட் பிரதர் டைரக்ட், ஸோ அண்ட் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. மல்டி டேலண்டட், அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ. அண்ட் மனோ சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப என்னங்க என்னைக்குமே நான் பேச மாட்டேங்க. மனோ சார் ஒரு சாங்கு, அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார் இன்னைக்கு நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு 18 வருஷமா. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார். வணக்கம். ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்னைக்கு இந்த அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா சாதாரணமாக 4-5 பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் டாக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 10ஆம் கிளாஸ் 5 வாட்டி எழுதியிருக்கேன். அதுக்கு கஷ்டம் என்ன தெரியும், எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது. அதனால டாக்டர்னா ரொம்ப மரியாதை. ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. சாதாரணமாக நான் இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்டாட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன், பயம் எனக்கு. இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறனால பார்த்தேன் 2 வாட்டி, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் இமிடியேட்டா. நான் இதயத்தை திருடாதல ஒரு சாங் இருக்கு, டாக்டருக்குள்ள 80s. அப்போ என்ன 14-15 வயசு எனக்கு. சபேரா ஹோட்டலில் 10th ஃப்ளோரில்
இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கணும். அப்போ சைக்கிளில் போவேன், 40 ரூபாய் கொடுப்பாங்க எனக்கு. மண்டே आवारा हूँ मैं एक पल मैंने आसमान के तारा हूँ. இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன். லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும். ஹே 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். ஸோ இன்னைக்கு தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு. இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட். மணி எதுக்காக வந்திருக்குன்னு தெரியல, பட் உங்களை வந்து பேஸ் காட்டுங்க. கிட்டார் இல்லாம மணியை பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதுல செலவு பண்ண காசு வரணும், அதுக்காக நிறைய லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸ்ல. ஏன்னா உங்க காசு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது. எனது கூட நான் பாட்டு பாடினேன், என் பையன் பாடினான்னா கொடுத்து தரமாட்டாங்க. நான் பாடணும் 2 லைன் ஒரு வாட்டி என் சன்னு வந்து பாட்டணும் சார், என்ன மாதிரியே இருக்கும். உடனே உங்க கோல்டு குறையட்டும் சார், அப்புறம் வந்து பாடுங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜாப். நிறைய பேருக்கு நீங்க வந்து கடவுளா இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு. தேங்க்யூ.